ஒப்பந்தம் முறிந்து போனது. சந்திப்பதற்கு கூட ஜெயலலிதா அம்மையார் உடன்படவில்லை. நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் போயஸ் தோட்டம் போய் மணிக்கணக்கிலே காத்து கிடந்து விரக்தியில் வெளியேறிய நிலையில் திடுவென அந்த தகவலை அறிந்து முத்தமிழறிஞர் கலைஞர் தொலைபேசியை வந்து அழைத்து என்னை அரவணைத்துக் கொண்டார். விக்கிரவாண்டி தொகுதி திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து நேமூர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் பிரச்சாரம் மேற்கொண்டார். காட்டிலே விட்டது போல் அரசியல் களத்திலே தேர்தல் களத்திலே நாம் நின்று கொண்டிருந்த போது நமக்கு கை கொடுத்து தூக்கி நிறுத்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதிமுக நம்மை அப்போது கண்டுகொள்ளவில்லை. ஒப்பந்தம் முறிந்து போனது. சந்திப்பதற்கு கூட ஜெயலலிதா அம்மையார் உடன்படவில்லை. நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் போயஸ் தோட்டம் போய் மணிக்கணக்கிலே காத்து கிடந்து விரக்தியில் வெளியேறிய நிலையில் திடுவென அந்த தகவலை அறிந்து முத்தமிழறிஞர் கலைஞர் தொலைபேசியை வந்து அழைத்து என்னை அரவணைத்துக் கொண்டார். தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் 8% ஓட்டு வாங்கி காட்டிய பிறகுதான் அதிமுகவுடைய கூட்டணியில் சேர முடிந்தது. விடுதலை சிறுத்தைகள் அப்படி தனித்து போட்டியிடவில்லை. எத்தனை சதவீதம் வாக்கு வங்கி இருக்கிறது என்று உறுதிப்படுத்தவில்லை. தமிழ்நாடு முழுக்க நாம் வேட்பாளர்களை நிறுத்தவில்லை. ஆனாலும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 2009 விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 நாடாளுமன்ற தொகுதிகளை தந்தார். 2 நாடாளுமன்ற தொகுதி என்பது 12 சட்டமன்ற தொகுதிகள். இதெல்லாம் சாதாரணமான ஒரு முடிவு அல்ல. இதுவெல்லாம் வேறு எந்த அரசியல் கட்சிக்கும் கிடைக்கிற வாய்ப்பு கிடையாது. எல்லோரும் தனித்து நின்று சொந்த காலில் நின்று குட்டிக்கரணம் போட்டு சாதித்து காட்டிய பிறகுதான் இந்த 20-30 ஆண்டுகளிலே கூட்டணியிலேயே சேர முடிந்தது. அதிமுகவுடைய கூட்டணியில் சேர முடிந்தது. விடுதலை சிறுத்தைகள் 1% ஓட்டா 2% ஓட்டா எதையுமே நிரூபிக்கவில்லை. ஆனால் 2 நாடாளுமன்ற தொகுதிகளை தந்தவர் முத்தமிழறிஞர். அது மட்டுமில்லாமல் நாங்கள் தனிச்சின்னத்திலே நின்று அங்கீகாரம் பெற விரும்புகிறோம் என்ற போதும் அதற்கும் வாழ்த்து சொன்னவர். ஸ்டார் சின்னத்திலே 2009 நாம் போட்டியிட்டோம். 2 பேரும் நீங்கள் நாடாளுமன்றத்திலே சேர்ந்தனர். கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட ரவிக்குமார் அவர்கள் என்ன செய்கிறார், ஏது செய்கிறார், எப்படி செயல்படுகிறார் என்றெல்லாம் அவர்கள் எந்த குறுக்கீடும் செய்ததில்லை, தலையீடும் செய்ததில்லை. நீ உதயசூரியன் சின்னத்திலே நின்று வெற்றி பெற்றவர் தானே என்று எந்த கட்டுப்பாட்டையும் குறுக்கீட்டையும் செய்ததில்லை. சுதந்திரமாக அவர் செயல்பட்டார். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் 6 தொகுதிகளை நமக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒதுக்கியது. 6 தொகுதியிலும் நாம் பானை சின்னத்திலே போட்டியிட்டோம். அந்த 6 தொகுதிகளிலே இன்றைக்கு 4 உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள்.